வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான முட்டை குழம்பு செய்வது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். 4 முட்டையை எடுத்து பாத்திரத்தை நல்லா அவிய போட்டு வச்சுக்கணும். அவிஞ்சதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா எண்ணெய் சூடேனதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், உப்பு கொஞ்சோண்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அவிச்சு உரித்து வச்சுருந்த முட்டையை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா கிளறணும். அந்த மசாலாவோட இந்த முட்டையும் நல்ல ஃப்ளேவர் அப்படியே மாறி வர்ற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு நல்லா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கணும் பொன்னிறமாக. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அதுக்கு முன்னாடி நம்ம 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், 1 கைப்பிடி அளவு தக்காளி, இது ரெண்டையுமே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வதங்கின வெங்காயத்தில் கொஞ்சோண்டு தக்காளி, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு இதையும் நல்லா போட்டு சேர்த்து கிளறி விடணும். தக்காளி நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாமே நல்லா சேர்த்து கிளறிக்கணும். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவும் அந்த தண்ணியும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொதித்து வருது. நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தக்காளி, தேங்காய் கரைசலை நல்லா ஊற்றி கிளறி விட்டுக்கணும். அந்த மசாலாவோட இந்த தேங்காய் கரைசல், தக்காளி இது எல்லாமே நல்லா சேர்த்து கிளறி விடணும். அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு 10 மினிட்ஸு கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு நல்ல கிளறி விட்டுட்டு முட்டையோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே மாறிடுச்சு. சுவையான முட்டை குழம்பு ரெடி.